வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகி இருக்கிறது. லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை மட்டும் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் புதிய லேட்டஸ்ட் அப்டேட்டின் படி இந்த திட்டத்துடைய புதிய விதிமுறைகள் குறித்த மிக முக்கிய அப்டேட்டை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு உள்ளது. அதாவது தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1,15,00,000 குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கி வருகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியான பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து கொள்ள முடியும். இப்போது நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் எல்லாம் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால், தகுதியான பெண்கள் மட்டுமே விண்ணப்பித்தவர்களில் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பித்த எல்லா பெண்களும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். ஏனென்றால் தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு என பிரத்யேகமான விதிமுறைகளை வகுத்துள்ளது. பலர் இந்த திட்டத்தின் விதிமுறைகளை அறிந்திருந்தாலும் சிலருக்கு இன்னமும் இது குறித்த தெளிவான ஒரு விளக்கம் தெரியவில்லை. அதனால் தகுதியிருந்தும் கூட உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காமல் இருக்கின்றனர். அவர்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்ற புதிய விதிமுறைகளை பற்றி தெரிந்து கொண்டு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சிலர் தாங்கள் எந்தெந்த விதிமுறைகளின் அடிப்படையில் தகுதியில்லாதவர்களாக இருக்கிறோம் என்றும் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். அதாவது தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் புதிய விதிமுறைகளின்படி 21 வயது நிரம்பிய மகளிராக இருக்க வேண்டும். ஏற்கனவே குடும்பத்தில் எவரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவராக இருக்கக்கூடாது. குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 5 ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் வைத்துள்ள குடும்பங்கள், ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். மேலும் மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம், பராமரிப்பு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய முதியோர் ஓய்வூதியம், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள், ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் நபர்களை தவிர குடும்பத்தில் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தால் தாராளமாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர், வருமான வரி, தொழில் வரி செலுத்துபவர், ரூபாய் 50 லட்சத்திற்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடாது. ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களின் குடும்ப பெண்கள் விண்ணப்பிக்கலாம். சொந்த பயன்பாட்டுக்கு 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கக்கூடாது. அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் தாராளமாக உரிமை தொகை திட்டத்தில் இணைய விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். அதேபோல அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்களாக இருக்கக்கூடாது. சிறப்பு கால முறை ஊதியம், அதாவது ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர் தவிர அக்குடும்பத்தில் இருக்கும் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் இந்த உரிமை தொகை திட்டத்தில் இணைய தாராளமாக விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பற்றியும், இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க சரியான முறை என்ன என்பதையும் தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு உள்ளது. அதாவது விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், இதனுடன் உங்களுடைய மின் கட்டண ரசீது. அதாவது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் கொடுத்திருந்தாலும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கட்டாயம் தேவைப்படுகிறது. இந்த மொபைல் நம்பர் கூட ஏனோ தானோ என்று ஏதோ ஒரு நம்பரை கொடுத்து விடாமல் உங்களுடைய குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் இவை அனைத்துடனும் ஒரே மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த மொபைல் நம்பரை தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த நம்பரை கொடுத்தால்தான் உங்களுக்கு உரிமை தொகை குறித்த உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலை குறித்த அப்டேட்டுகளை உங்களால் பெற முடியும். அதாவது இதில் நிறைய பேர் தவறுகளை செய்து விடுவதால் நிறைய இடங்களில் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆனது ரிஜெக்டும் ஆகி இருக்கிறது. அதே போல இது குறித்த தகவலும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. சற்று முன் கிடைத்த லேட்டஸ்ட் அப்டேட் படி
கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். இதுவரை 17 லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நவம்பர் மாதம் வரை இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்பதால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. புதிதாக விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனையும் தொடங்கியுள்ளது. நவம்பர் மாதத்திற்கு பிறகு தகுதியானவர்களின் பட்டியலை தமிழ்நாடு அரசு இறுதி செய்து அவர்களுக்கு ரூபாய் 1000 மாதம் வழங்கும் அறிவிப்பை விரைவில் வெளியிட இருக்கிறது. இந்த தகவல்கள் ஒருபுறம் இருக்க, மகளிர் உரிமை தொகை குறித்த சூப்பர் அப்டேட் ஒன்றை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். அதாவது புதிய விண்ணப்பதாரர்களுக்கு இது முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கொடுத்த முக்கிய வாக்குறுதிகளில் ஒன்றாக இருந்தது இந்த உரிமை தொகை திட்டம்தான். தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை துரித நோக்கில் செயல்படுத்த முனைப்பு காட்டி அதை 2023 ஆண்டு அமல்படுத்தினார். அதன்படி மாநிலத்தில் உள்ள சுமார் 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த ஒரு திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மேலும் பல லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக புகார் கொடுத்த நிலையில் இதை களைய தமிழக அரசு சிறப்பு முகாம்களை நடத்தி வருகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எதிர்பார்ப்பை முக்கிய அப்டேட் தரும் விதமாக விருதுநகரில் நடைபெற்ற அரசு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய கருத்தை தெரிவித்துள்ளார். நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய விவரம் என்னவென்றால், தமிழக அரசின் திட்டங்களில் எல்லாவற்றையும் விட சிறப்பான ஒரு திட்டம், உங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய திட்டம், தேர்தல் அறிக்கையில் நாம் சொன்ன திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் 2023 இருந்து இந்த செப்டம்பர் வரை கிட்டத்தட்ட 1,20,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாயை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார். ஒவ்வொரு மகளிருக்கும் கிட்டத்தட்ட 24,000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். நான் மாவட்டங்களுக்கு செல்லும் போது அங்கு இருக்கக்கூடிய மகளிர் சிரித்த முகத்தோடு வரவேற்பார்கள். அதாவது 14, 15, 16 தேதி என்றால் கூடுதல் மகிழ்ச்சி. ஏனென்றால் அன்றைக்குதான் வங்கியில் பணம் வந்திருக்கும். சில சகோதரிகள் கூறுவார்கள், நான் விண்ணப்பித்தேன் வரவில்லை என்று. இப்போது முகாம்கள் நடக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்களை நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 60% முகாம்கள் முடிந்திருக்கிறது. இந்த முகாம்களில் 60% கோரிக்கை மகளிர் உரிமை தொகை வேண்டும் என்று விண்ணப்பித்து உள்ளார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில தளர்வுகளை செய்திருக்கிறார். நிச்சயமாக இன்னும் 1 அல்லது 2 மாதங்களில் கூடுதல் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும். விருதுநகர் மாவட்டத்தில் 3,28,000 மகளிர் இன்றைக்கு மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை பெற்றுக்கொண்டு இருக்கின்றனர். இவ்வாறு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். இதன் மூலம் புதிதாக விண்ணப்பித்த மகளிருக்கு உரிமை தொகை இன்னும் சில மாதங்களில் கிடைக்கும் என துணை முதல்வரின் பேச்சில் தெரிய வருகிறது. இதற்கிடையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பணிகளை புறக்கணித்து வருவாய்த்துறையினர் போராட்டம் நடத்த ஆரம்பித்துவிட்டனர். தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணியில் ஈடுபட்டுள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் இன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கினர். இதுகுறித்து வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவருமான MP முருகையன் கூறும்போது, உங்களுடன் ஸ்டாலின் முகாமை 1 வாரத்தில் 4 அல்லது 5 நாட்கள் நடத்த சொல்கிறார்கள். தினமும் 1000 கணக்கில் மனுக்கள் பெறப்படுகின்றன. அவற்றை அன்றைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டி உள்ளது. இந்த பணிகளை முடிக்க நள்ளிரவு வரை ஆகிவிடுகிறது. அதற்கு பின் கூகுள் மீட் மூலம் ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறார்கள். வழக்கமான பணிகளுடன் கூடுதலாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளையும் வருவாய்த்துறையினர் பார்க்க வேண்டி உள்ளதால் கடும் நெருக்கடிக்கு ஆளாகி உள்ளோம். கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வட்டாட்சியர்கள், துணை வட்டாட்சியர்கள், நில அளவர்கள், நில அளவை ஆய்வாளர்கள் என 42,000 பேர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் என்றார். தமிழக அரசின் பல்வேறு துறைகளின் சேவைகள் பொதுமக்களுக்கு விரைவாக கிடைக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க அரசு உத்தரவிட்டு உள்ளது. இதனால் முகாம்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணியை வருவாய்த்துறையினர் ஒருங்கிணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில்
போதிய கால அவகாசம் வழங்காமல் அவசர கதியில் பணிகளை முடிக்க அரசு நிர்பந்தம் செய்வதை கைவிடக் கோரி வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், கிராம நிர்வாக அலுவலர் சங்கம், வருவாய் கிராம ஊழியர் சங்கம் உட்பட பல்வேறு சங்கங்களை உள்ளடக்கிய வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் புறக்கணிப்பு போராட்டத்தை இன்று காலை முதல் தொடங்கினர். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் இடங்களுக்கு செல்லாமல் மாவட்ட மற்றும் வட்ட தலைநகரங்களில் காத்திருப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு உள்ளனர். இதனால் முகாம்களில் மனுக்களை பெறுவது, பதிவு செய்வது, கணினியில் உள்ளீடு செய்வது உள்ளிட்ட பணிகள் பாதிக்கப்பட்டு உள்ளது. இதனிடையே மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், தமிழ்நாடு குடிமை பணி அலுவலர் சங்கம் உட்பட 13 சங்கங்களை உள்ளடக்கிய வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வருவாய்த்துறை அமைச்சருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செப்டம்பர் 25 முதல் அறிவிக்கப்பட்டுள்ள போராட்டங்களில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். அதே நேரம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உள்ள நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.